இன்ஸ்பெக்டர், என் பேரை எங்க? ஐயா, நீங்க யார சொல்றீங்க ஐயா? சார், அர்ஜுன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவர் தான் சார் இவருடைய பேரன். அவனா? கான்ஸ்டபிள் சார், அவரை அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். தம்பி எழுந்திருப்பா. தம்பி எந்திரிப்பா. எந்திரி. எழுந்திரு சொல்றேன். தம்பி எந்திரிப்பா. மெதுவா மெதுவா. எந்திரி. பாப்பா பார்த்து. தாத்தா, பேராண்டி, பேராண்டி, ஐயோ, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கா உன்னை ஊர்ல இருந்து வர வச்ச. ஐயோ, என் வயிறெல்லாம் எரியுது. இன்ஸ்பெக்டர், என்ன இதெல்லாம்? மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஐயோ பேராண்டி, இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களா ஐயா? இன்ஸ்பெக்டர், ரிட்டன் கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்ல சார், ஓரல் கம்ப்ளைண்ட் தான். அது எப்படிங்க ஓரல் கம்ப்ளைண்ட்க்கு அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருப்பீங்க? போதா குறைக்கு இந்த அடி அடிச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா? ஐயா, உங்க பேரன்னு தெரியாதியா? கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல, கொஞ்சம் திமிரா வேற பதில் சொன்னாரு. அதான் கொஞ்சம் அடிக்க வேண்டியதா போயிடுச்சியா. உங்க பேரன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டேன். யாரா இருந்தா ஐயா, சட்டப்படிதானே நடவடிக்கை எடுக்கணும். கேப்பார்லன்னா நீங்க கண்டபடி அடிப்பீங்களா? உங்க லட்சணம் எல்லாம் தெரியுமியா. யாரு சொல்லி இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். வைக்கலையா? சொல்லுங்க ஐயா. இப்ப என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. சரிங்க. முதல்ல என் பேரனை வெளியே எடுக்கணும். சரிங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். பேராண்டி, வா பேராண்டி போலாம். பேராண்டி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுந்தரமூர்த்தி தான். என்ன வெட்டினப்பவே பிரச்சனை வேண்டான்னு நம்ம விலகி போனோம். அந்த தைரியத்துல ஓமையில கை வச்சிருக்கானுங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. தாத்தா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் தாத்தா. பழிக்கு பழி, வெட்டுக்கு வெட்டுன்னு கிளம்புனா ஊரே சுடுகாடாயிடும் தாத்தா. இனிமே எந்த பிரச்சனையும் வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போவோம். வாயா. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. பாட்டி, பாட்டி வலிக்குது பாட்டி, மெதுவா. ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க ராசா. வலிக்கத்தான் செய்யும். பாட்டி மருந்து போடுறேன்லப்பா, சீக்கிரம் சரியாயிடும். படுபாவி பசங்க எப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதாப்பா. மாரியாத்தா, அடிச்ச அம்புட்டு பயலுகளுக்கும் கை வழங்காமத்தான் போகும். வள்ளியம்மா, அவனே அடிபட்டு கிடக்குறான். அவனை ஆறுதல் படுத்தணும். அதை விட்டு வருத்தப்பட்டு இருக்கிய. என் பேர என்ன பொறுக்கித்தனமா பண்ணா ஒரு உசுரை காப்பாத்தி இருக்காங்க. அதுக்கு அவனுங்க இவனை பாராட்ட வேண்டாம். என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி அடிச்சு வச்சிருக்கானுங்களே. படுபாவிங்க நல்லா இருப்பானுங்களா? சரி விட்டு தள்ளு. பாம்புன்னா கொத்தம், பகைவன்னா அடிப்பான். நம்ம தான் சூதானமா விலகி போகணும். பாட்டி, போதும் பாட்டி, வேணாம். ஏன் ராசா? இல்ல பாட்டி, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். வள்ளியம்மா, அவன் தான் சொல்றான்ல, பேராண்டி கொஞ்சம் தனியா விடு. வெளிக்காயத்துக்கு நீ மருந்து போட்டுட்ட, மனக்காயத்துக்கு அவன் தானே மருந்து போடணும். பேராண்டி, நீ கொஞ்சம் தூங்கியா, எல்லாம் சரியாயிடும். வள்ளியம்மா, வா. வசு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் வராது. வரவும் விட மாட்டேன். என் அன்பு, எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருப்ப? வா, வந்து சாப்பிடு வா. எனக்கு பசி இல்லம்மா, இப்ப வேண்டாம். இங்க பாரு அன்பு, சாப்பிடாம இருந்தா ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது. நடக்கிறது நடக்கட்டும்னு மனச கல்லாக்கிட்டு தான் வாழணும். பொம்பளைங்க தலையில அந்த ஆண்டவன் அப்படிதான் எழுதி இருக்கான். அம்மா, கொஞ்சம் பேசாம இரு.
எப்ப பாரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு. பசிக்கலனா விட வேண்டியதானே? இந்த வீட்ல என் பேச்ச யார் கேக்குறாங்க? அக்கா, என்னக்கா இது? ஏன் தேவையில்லாம அம்மா கிட்ட போய் கோவப்படுற? ஏய் ஸ்வேதா, அந்த அர்ஜுன் ரொம்ப பாவண்டி. இதுக்கு முன்னாடி அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். நானும் போட்டி போட்டு சண்டை போட்டிருக்கேன். அதுக்காகலாம் நான் வருத்தப்பட்டதே இல்ல. ஆனா இன்னைக்கு நடந்தத என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன காப்பாத்தினதை தவிர அவர் செஞ்ச தப்புதான் என்ன? எதுக்கு அவர் அந்த அடி அடிச்சு போட்டாங்க? அவரு வசு வசுன்னு கதறினது என் காதுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் கஷ்டப்படுறாருன்னா அதுக்கு நான் தானே காரணம். அந்த குற்ற உணர்ச்சி என்ன பாடாப்படுத்துது ஸ்வேதா. அக்கா, நீ தேவையில்லாம கவலைப்படுறியோன்னு தோணுது. நடந்ததுக்கு நீயும் பொறுப்பில்ல, அவரும் பொறுப்பில்ல. அதனால எப்ப அவரை பாக்குறியோ அப்ப அவர்கிட்ட சாரி கேளு, போதுமா? அனாவசியமா கவலைப்பட்டு டென்ஷன் ஆகாத. இல்ல ஸ்வேதா, எனக்கு அவரை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. என்ன இப்பவா? ஆமா ஸ்வேதா, எனக்கு இப்பவே பார்க்கணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். ஐயோ, ஆளை விடு. இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சாப்பிட்டுட்டு இழுத்து போத்திட்டு தூங்கு, எல்லாம் சரியாயிடும். ஏ ஸ்வேதா, ஏ வசுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அவ இப்ப எப்படி இருப்பான்? கடவுளே. தம்பி, நீங்க சாப்பிடலன்னு சொன்னாங்க. சாப்பாடு வேணா எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும் உத்தமன். வசுவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நீங்க போய் விசாரிச்சீங்களா? நீங்க இதை தான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் விசாரிக்காம இருப்பேனா தம்பி? அதெல்லாம் விசாரிச்சாச்சு. வசுவுக்கு ஒன்னும் ஆகலல்ல? அவ நல்லா தானே இருக்கா உத்தமன்? என்ன தம்பி நீங்க இந்த நிலைமையிலயும் வசு வசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அவங்க நல்லா தான் இருக்காங்க, போதுமா? அதையும் உத்தமன் இவ்வளவு சலிப்பா சொல்றீங்க? வசு நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. உங்களுக்கு சந்தோஷம் சொல்றீங்க, எங்களுக்கு உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன தம்பி, எப்படி மனசாட்சி இல்லாம அடிச்சு போட்டிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் விடுங்க உத்தமன், இதெல்லாம் நம்ம காதல் வாழ்க்கையில சகஜம் தானே. இதுக்கு போய் நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? ஏன் தம்பி என்ன பேசுறீங்க? இதான் சகஜமா? டெய்லி ஏதாவது ஒரு வம்பல மாட்டிக்கிறது வேலையா போச்சு. இந்த பாருங்க, முதல்ல உங்களை தீத்து கட்ட முயற்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஏலத்தை சாக்கா வச்சு அமௌண்ட்டை ஏத்தி விட்டாங்க, இப்போ ஆளை வச்சு அடிச்சு போட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க போராடுறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு தெரியல தம்பி. அவங்க வசு மேடம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்கணும்ல. ஆனா அந்த மாதிரி எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. வசு இல்ல, அன்பு செல்வினே வச்சுக்கோங்க. அப்ப கூட என்னடா நம்ம மேல வந்து இந்த அளவுக்கு பைத்தியமா சுத்திட்டு இருக்கானே, தேவையில்லாம அடி வாங்குறானே அப்படின்னு கொஞ்சமாவது இறக்க வந்துச்சா? அதுவும் இல்லையே. இதே வசு மேடமா இருந்தா ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க தம்பி. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. உத்தமன், வசுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே உத்தமன். அப்புறம் எப்படி நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும்? அவளுக்கு பழைய லெவலாம் ஞாபகப்படுத்த தானே இவ்வளவு போராட்டமும். நீங்க இப்படி போராடுறதெல்லாம் தப்பு இல்ல தம்பி. எனக்கு என்னமோ அவங்க அன்பு செல்வின்னு தான் தோணுது. எப்படி சொல்றீங்க உத்தமன்? உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்களாம். அந்த 7ல 1 தான் அன்பு செல்வின்னு நினைக்கிறேன் தம்பி. அப்படியா சொல்றீங்க? ஆனா எனக்கு அப்படி தோணலையே உத்தமன். அது சரி, உங்களுக்கு அப்படி தோணி இருந்தாதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. சரி, எதை வச்சு அப்படி இருக்காதுன்னு உறுதியா சொல்றீங்க? உத்தமன், 7 பேரும் உருவத்துல ஒன்னா இருக்கலாம், ஆனா மனசு தனித்தனி தானே உத்தமன். என் வசுவோட மனசு என்கிட்ட பத்திரமா இருக்கு உத்தமன். அது எனக்குள்ள அவ அன்பு செல்வி இல்ல, வசுதான் சொல்லிக்கிட்டே இருக்கு. இருக்கலாம் தம்பி, ஆனா உள்ளுக்குள்ள இருக்க மனசு வெளியில வந்து சாட்சி சொல்லாது தம்பி.
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடி வாங்கிட்டே இருப்பீங்க? என் வசு எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உத்தமன். ஒரு தடவை அவளை என் வாழ்க்கையிலிருந்து இழந்துட்டேன். எந்த கடவுள் செஞ்ச புண்ணியமோ அவ எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா உத்தமன். இந்த தடவை கட்டாயம் அவளை கைவிடவே மாட்டேன். இந்த போராட்டத்துல என் உயிர் போனா கூட பரவாயில்ல உத்தமன். தம்பி என்ன பேசுறீங்க? உங்களுக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம். என்ன தம்பி, என்னதான் உள் மனசோ காதலோ எனக்கு ஒண்ணுமே புரியல. உத்தமன், காதல்ங்கிறது ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ளேயும் இருக்க உணர்வு உத்தமன். அத அவங்களால மட்டும்தான் உணர முடியும். அடுத்தவங்களாலலாம் உணர முடியாது உத்தமன். என்னமோ சொல்றீங்க போங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியும் உத்தமன். ஒரு நாள் வசு என்னை தேடி வருவா. அப்போ உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே புரியும் உத்தமன். அப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் தம்பி. ஆனா நடக்கணுமே. நடக்கும் உத்தமன். நீங்க என் கூட இருக்கதானே போறீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. பாருமா மாமா மாமா வசு மாமா மாமா வசு வசு, நீ என்னோட மனைவி வசு. வசு வசு பயப்படாத வசு வசு புடி வசு வசு விடாத வசு 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 ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. வசு வசு வசு, யாரே நீ? இந்த உலகத்திலேயே இப்படி கொல்லையா லவ் பண்றவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழாம பாதியிலேயே செத்து போயிட்டிய பைத்தியக்காரி. கட்டின பொண்டாட்டி கொன்னுனா கண்டுக்காம போற ஆம்பளைங்களுக்கு மத்தியில எப்பவோ செத்து போன பொண்டாட்டி மாதிரி இருக்கிற எனக்காக உசிரையே கொடுக்க துணிஞ்சிருக்காருன்னா உன் லவ் கிரேட்டா இல்ல அவரு லவ் கிரேட்டானே எனக்கு சொல்ல தெரியல. அந்த அடி அடிக்கும் போது கூட வசு வசுன்னு தான் சொல்றாரு. பாவம் அந்த அர்ஜுன் என்னாலதான் அங்க முடியாம கிடக்குறாரு. ஆனா அவரை பார்க்காம என்னால தூங்க முடியாதே. என்ன ஆனாலும் சரி, இப்பவே போய் அர்ஜுனை பார்த்தாகணும். சொல்லுப்பா. சரி, அப்புறம் அதான் பேசிட்டியே, விஷயத்த சொல்லு. அன்பு, ஐயோ நீயா? நான் யாரோன்னு பயந்துட்டேன். என்னது பயந்துட்டியா? பயப்படுற அளவுக்கு என்னடி பிரச்சனை? என்ன ஆச்சு? இந்த நேரத்துல எங்கடி போற? சத்தம் போடாத, கொஞ்சம் மெதுவா பேசு. அப்பா சித்தப்பா யாராவது வந்துட போறாங்க. சரி சொல்லு, எங்க போற? நான் அர்ஜுனை பார்க்க போறேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவனை பார்க்க போறேன்ற? ஐயோ அம்மா, சும்மா அவன் இவன்னு சொல்லாத. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவன்தான். என்னடி இப்படி எல்லாம் பேசுற? இந்த விஷயம் தாத்தாக்கோ அப்பாவுக்கோ தெரிஞ்சா வெட்டிய போட்டுருவாங்கடி. என்ன வேணா பண்ணட்டும், அத பத்தி நான் கவலைப்படல. எனக்கு இப்போ அர்ஜுனை பார்க்கணும். என்னாலதான் அவர் அடிபட்டு முடியாம இருக்காரு. அவர் அப்படி இருக்கும்போது என்னால வீட்டுல எப்படிமா சுகமா உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அன்பு, உன் நிலைமை எனக்கு புரியுது. உன்னால அடிபட்டான்னு நீ வருத்தப்படுற. இன்னும் நல்லா அடிக்காம விட்டுட்டோமேன்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள வருத்தப்படுறாங்க. இந்த நிலைமையில எப்படி நான் உன்னை அனுப்புவேன்? அர்ஜுன் என் அண்ணன் மகன்தான். நாளைக்கு இதனால உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா என்னால தாங்க முடியாதுடி. மா, தேவையில்லாம நீ பயப்படாத. ஒன்னும் ஆகாது. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் அன்பு, சீக்கிரம் வந்துரு. நீ வர வரைக்கும் என் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருப்பேன்டி. சரிம்மா, நான் வந்துடுறேன்.
வாசு 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 நீ தான் என் உயிர் வாசு. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் வாசு. நீ இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை வாசு. பாருமா மாமா வாசு மாமா மாமா வாசு. என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். வசு அர்ஜுன் வசு இவ்வளவு தூரம் வந்துட்டு என்கிட்ட பேசாமலே போறியே. நீ வருவான்னு எனக்கு நல்லா தெரியும் வசு. அதான் பாசங்கிறது. இது பாரு, இது வரைக்கும் உனக்கு நடந்ததுக்கு எல்லாம் நீ பொறுப்பு. ஆனா இப்போ நடந்ததுக்கு நான் தான் பொறுப்பு. என்னாலதான் உனக்கு இப்படி எல்லாம் அடிபட்டிருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியில தான் வந்தனே தவிர உன் மேல உள்ள பாசத்துல எல்லாம் வரல. ஐயோ பாவோன்னு பரிதாபத்துல வந்திருக்கேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ பாசத்துல வந்தேன்னு சொன்னாலும் சரி, பரிதாபத்துல வந்தேன்னு சொன்னாலும் சரி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா உன் உதடு ஒண்ணு சொல்லுது, உன் கண்ணீர் ஒண்ணு சொல்லுது. பொய்யா சிரிக்கலாம் வசு, ஆனா யாராலையும் பொய்யா அழ முடியாது. உன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னா எதுக்கு நீ அழணும்? என் மேல அன்பு இல்லைன்னா இந்த ராத்திரியில எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வரணும்? கண்ணீருக்கு சாமர்த்தியமா பொய் சொல்ல தெரியாது வசு. தேவையில்லாம முயற்சி பண்ணாத. இங்க பாரு, நீயா எதையாவது உளறிட்டு இருக்காத. உனக்கு இதே வேலையா போச்சா? ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுட்டு ஊரை பார்த்து கிளம்பி போற வழிய பாரு. நான் உன் வசு இல்ல. மறுபடியும் மறுபடியும் வசு வசுன்னு ஏன் பின்னாடியே அலைஞ்சேன்னா நிச்சயமா எங்க ஆளுங்க கிட்ட அடி வாங்கிட்டே தான் இருப்ப. அத பாத்துக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் பொறுமையா இருக்க மாட்டாங்க. சொன்னா கேளு. தேவையில்லாம உன் தனிப்பட்ட பிரச்சனைய ஊர் பிரச்சனையா மாத்திராத. இத்தனை வருஷம் எந்த ஊர்ல இருந்தியோ அங்கேயே போயிரு. இந்த ஊர் அடிதடி எதுவுமே உனக்கு வேண்டாம். ப்ளீஸ். வசு, நீ சொன்னது எதுவுமே என் மண்டைக்கு ஏறவே இல்லை. ஏன்னா நீதான் என் வசுன்னு அது உறுதியா நம்புது. அதை கூடிய சீக்கிரம் நீயே புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் உனக்காக நான் எவ்வளவு அடி வேணாலும் நான் வாங்க தயாரா இருக்கேன் வசு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. உன்கிட்ட போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? எக்கேடோ கெட்டுப்போ. எனக்கு என்ன வந்துச்சு?